உபாகம் 28 நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடப்பதுக்கு, இதை நம்ம வாசிக்கும் போது இது எனக்கு எப்போ நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேற நான் என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரு அதன் மேலே நான் கொஞ்சம் கவனம் செலுத்தினேன்னா சொன்னவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் சொன்னார்னா செய்ய அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது அவர் சொல்றதை நம்ம வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நம்மகிட்ட இருக்கு பாருங்க. அதில் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய சபைக்கு நேராக சொல்கிற தேவனுடைய ஒரு வார்த்தை, தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதுக்கு தேவன் வைத்திருக்கும் நிறைய வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். பல காரியங்களை கவனிக்கிறோம் பாருங்க. இந்த தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றது மனுஷன் கொண்டு வந்த ஐடியா கிடையாது. இது ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தேவன் கொண்டிருக்கும் ஒரு திட்டம், ஒரு ஐடியா. அந்த ஐடியாக்குள்ள என் வாழ்க்கை வரும்னா நான் சொல்கிறேன், என்னை சுற்றி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நான் போகிற இடம்லாம் எனக்கு ஒன்று உண்டாகும். அது என்னன்னா, கர்த்தர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவும் எனக்கு நிறைவாக இருப்பதுக்கு அறிகுறியாக தான் சொல்கிறார். கர்த்தர் வானத்தை திறந்து திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதில் பல காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். வானம் அடைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றது தான் ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார். ஏன்னா வானம் திறக்கப்படுறதும் இருக்குது, வானம் அடைக்கப்படுகிற அனுபவத்தையும் வேதம் சொல்லுது. நான் நம்புகிறேன் இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்கக்கூடாதுன்னா, தேவன் நமக்கு மேலே வைத்திருக்கிற திறந்த வானம் என்னவா இருக்கக்கூடாதுன்னா அடைப்பட்ட வானமாக இருக்கக்கூடாது. அடைப்பட்ட வானமாக இருக்கும்னா ஆண்டவர் சொல்கிற உன் தலைக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும், ஏன்னா உன் காலு கீழே இருக்கிற பூமி எப்படி இருக்கும்? இரும்பு போல் இருக்கும். அது ஆசீர்வாதம் இல்லை. அது எப்படின்னா, நிறைய உழைப்பேன் ஆனால் பலன் ரொம்ப கம்மியாக வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நிறைய சம்பாதிப்பேன் பொத்தலான பையில போடுறது போல. அது ஓட்ட பையில நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு போட்டாலும் ஓட்ட பையில வெளியே போயிட்டே இருக்கும். அப்படி வெளியே போயிட்டு இருக்கிற ஓட்ட பையில பொத்தலான பையில போடுற ஒரு பிரயாசத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லலை. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் எல்லா தடைகளையும் ஆண்டவர் எப்படி நீக்கி எல்லா பொத்தலையும் எப்படி அடைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதுக்கு, அந்த ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அற்புதமான வழிகளை போதிக்கிறோம். அதில் நிறைய காரியங்களை கவனிச்சோம் பாருங்க. ஒரே மனம் உள்ளவனாக இருக்கணும், 2 மனம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து ஆலயத்தில் நம்ம படைக்கணும். தேவன் எங்கே உங்களை போதிக்கிறாரோ அந்த பலிபீடத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்குரிய காணிக்கை நம்ம படைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, தசம பாகத்தை கொண்டு வந்து பண்டைய சாலையத்தில் நம்ம படைக்கும் போது ஆண்டவர் சொல்கிற, வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேனா வர்ஷிக்க மாட்டேன், அதனால என்ன சோதித்து பாருன்றார். வானம் திறப்பதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழிகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் கவனிச்சோம், உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். 4வது கவனிச்சோம், பண ஆசை உள்ளவனா நான் இருந்தேன்னா வானம் அடைக்கப்பட்டுரும். 5வது கவனிச்சோம், விவாக உறவு கூட நம்முடைய விவாக உறவிலும் கர்த்தர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்கு பிறகு பயம் வானத்தை மூடுது, அடைக்குது. அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளணும் இதெல்லாம் நம்ம கவனிச்சோம் பாருங்க. மேற்கொண்டு நம்ம வெற்றிகரமாய் வாழ்வதுக்கு திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் கவனிச்சோம். போன வாரம் ரொம்ப முக்கியமானதை கவனித்தோம்.
ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிற முன்னுரிமை தவறாக நம்முடைய வாழ்க்கையில போகும்போது வானம் அடைக்கப்பட்டிருது. ஆனா தேவன் சொல்ற முன்னுரிமையை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில முன்ன வைப்போம்னா கர்த்தர் நமக்கு நேராக வானத்தை திறக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், வானத்தை திறப்பதுக்கு ஆண்டவர் காட்டுகிற இன்னொரு காரியம். இது என்ன, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கரெக்டாக செய்வோம்னா வானம் திறக்கப்படும். செய்யாமல் போகும்போது வானத்தை நானே எனக்கு தலைக்கு மேலே நான் அடைத்து கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் இங்கே சொல்கிற ஒரு காரியம் பாரம்பரியத்தை குறித்து சொல்கிறார். கிறிஸ்தவனாக மாறிட்டேன், ஆனால் இன்னும் பாரம்பரியத்தை விட மாட்டேன். ஹலோ, கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது எப்படி பாரம்பரியத்தை விடுறது? பைபிள் சொல்லுதே நல்ல பாரம்பரியங்கள் இருக்கு. ஜெபிக்கிறது நல்ல பாரம்பரியம், எத்தனை பேருக்கு தெரியும்? எப்பவுமே நல்ல பாரம்பரியத்தை நம்ம பிடிக்க மாட்டோமே, உபயமற்ற பாரம்பரியத்தை தான் நம்ம பண்றோம், பிடிச்சிக்கொள்றோம். ஆனால் வேதம் நல்ல பாரம்பரியங்களை முக்கியப்படுத்துது. ஆனால் தவறான பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்களை குறித்து வேதம் அதுக்கு அகெயின்ஸ்டா ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பாரம்பரியம், தகாத அவசியமற்ற பாரம்பரியங்களை நம்ம பின்பற்றும் போது வாழ்க்கையில் ஆண்டவர் திறக்கிற வானத்தை நான் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறது நிமித்தமாகவே அடைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை காட்டிலும் என் பாரம்பரியம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை எஃபெக்ட்லெஸ் ஆக்கிட்டு பாரம்பரியத்தை எஃபெக்ட்ஃபுல் ஆக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை அதமாக்கி பாரம்பரியத்தின்படி வாழ்ற ஒரு மனுஷன் என்ன பண்றானா, தன் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில அவனே தடை செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தருடைய பிள்ளையா மாறின பிறகு, எல்லா பாரம்பரியத்தில் இருந்தும் என்ன உலக பாரம்பரியத்துங்கள் இருந்து கர்த்தர் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார் என்கிற அறிவு எனக்கு இல்லைன்னு சொன்னா, நான் சொல்றது நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு தந்திரமா பாரம்பரியங்களை நம்மளை பின்பற்ற வைத்து என்ன செய்கிறான்னா, கொண்டு போய் நம்மளை தேவ ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக்கி திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழாம என் தலைக்கு மேலே இருக்கிற வானத்தை வெங்கலமாக்கி என் காலுக்கு இருக்கிற பூமியை இரும்பாக்கி வானத்தை அடைக்கிற வேலைகளை அவன் செய்கிறான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாரம்பரியத்தை குறித்து அட்ரஸ் பண்றார், இதை குறித்து பேசுறார். பேசும்போது நம்ம இதில் ஒரு காரியம், நிறைய காரியம் இருக்கு, இதை குறித்து நான் கொஞ்சம் பேசணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இந்த பாரம்பரியங்கள், இந்த வீணான பாரம்பரியங்கள் இருந்து நம்ம விடுவிக்கப்படலைன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்க முடியாமல் போய் விடுகிறோம். இதெல்லாம் தடுக்குது பாருங்க. தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ விடாதபடிக்கு நம்மளை தடுக்குது. பாரம்பரியத்தில் வாழ்றேன், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் வாழ மாட்டேன். நான் சொல்றது நல்லா கவனிங்கள். பாரம்பரியத்தில் வாழ்றேன், ஆனால் தேவனுடைய வார்த்தையில வாழ மாட்டேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் எனக்கு பாரம்பரியம் ரொம்ப பெருசா தெரியுது. அதுதான் இன்னைக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்விதத்தில் நம்ம சரி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது இயேசுநாதர் யாரோ ஒருத்தர் சொன்னதில்லை, ஏதோ அப்போஸ்தலர்கள் சொன்னது, சீஷர்கள் சொன்னதில்லை. இயேசுநாதரே இந்த பாரம்பரியத்தை குறித்து எப்படி சொல்றாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். பார்ப்போமா? இந்த 4ஆம் வசனத்திலிருந்து சில வாசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே எப்படி ஆண்டவர் இந்த பாரம்பரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்றத நம்ம கொஞ்சம் கவனிப்போமா? எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போமா? 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் பித்து இருக்கிறாரே, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும்
அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். நல்லா கவனித்து பாருங்க. இங்கே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆண்டவர் முக்கியப்படுத்தி காட்டுகிற, ஆண்டவர் சீரியஸா சொல்ற சில காரியங்களை மனுஷன் ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப சீரியஸ் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. என்ன சொல்ல வரான் அப்படின்றத பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு வேதம், கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நல்லா கவனித்து பாருங்க. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதவன் அங்க சொல்லியிருக்கு அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஒரு சமுதாயத்தில் என்ன, ஒரு கிறிஸ்தவனை விட்டுருவோம், ஒரு சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் எடுத்தா கூட சமுதாயத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தாயையும் தகப்பனையும் நல்லா பார்த்துக்கிறவன் அவன் நல்லா இருக்கிற ஒரு காரியங்கள் சமுதாயத்திலே உண்டாகுது பாருங்க. ஆண்டவன் தான் சொல்றான், ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க, நீ நன்றாய் இருக்க, நீ என்ன செய்யணும், உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன செய்யணும், கனம் பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ இந்த கனம் பண்றதுனா நீங்க நினைச்சுக்கிற மாதிரி அப்படியே தகப்பன் தாய் முன்னாடி அப்படியே என்ன அப்படியே கீழே அப்படியே தலையை கொஞ்சம் சாய்ச்சி அப்படியே பெண்ட் பண்ணி, சில ஊர் கலாச்சாரத்தெல்லாம் இப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கொரியா நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களை பார்த்தா தாய் தகப்பனை பார்த்தா அவங்க இடுப்பு வரைக்கும் குனிவாங்க. அப்படியே ஜப்பானுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே குனிஞ்சிடுவாங்க. ஏன்னா சிலர் நம்ம ஊர்லேயும் அந்த என்ன செய்கையில் கனப்படுத்துறதை குறித்து இங்கே சொல்ல, இந்த அவுட்வர்ட் செய்கையில் ஆக்ஷனில் காட்டுறதை குறித்து சொல்லலை. சிலர் என்ன பண்ணுவாங்க, தாய் தகப்பனுடைய காலை தொட்டு கும்பிடுப்பாங்க. ஏன்னா அது என்ன, அவங்களுக்கு கனம் பண்ணுறதுன்னு நினைப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நல்லா கவனிங்க, அந்த அவுட்வர்ட் ஆக்ஷனை ஆண்டவர் பெருசாக பார்க்கறது கிடையாது. அது நல்லது தான். சில கலாச்சாரத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக பெரியவங்க காலில் தொட்டு பண்ணுறதுலாம் அதெல்லாம் கலாச்சாரத்தில் ஓகே. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் வரும்போது ஆண்டவர் இந்த ஆக்ஷனை மாத்திரம் பார்க்குறவரில் நம்ம இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம ஆக்ஷனை மாத்திரம் பார்க்குறவரில் இருதயத்திலிருந்து வர ஆக்ஷனை பார்க்குறாரு. ஹலோ, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். நம்ம ஆக்ஷனை மாத்திரம் பார்க்க, நம்ம இருதயத்திலிருந்து வர ஆக்ஷனை ஆண்டவர் ரொம்ப கவனம் வைக்கிறார் பாருங்க. நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் ஆஃபீஸரை பார்த்தா எழுந்து செஞ்சு என்ன பண்ணுவாங்க, செல்யூட் பண்ணுவாங்க, வணக்கம் போடுவாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் போன பிறகு உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணுவீங்கன்னு. என்ன அதுதான் இது வெறும் ஆக்ஷன். ஆனால் இருதயத்திலிருந்து வர ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு பிள்ளையினுடைய கடமை பெற்றோரை கவனிக்கணும் பாருங்க, அவங்கள டேக் கேர் பண்ணணும். வயதான காலத்தில் அவங்களுக்கான பொருளாதார காரியத்திலையும் அவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் ஒரு பிள்ளையினுடைய கடமை பாருங்க. அதை அவன் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் நன்றாக இருப்பான், அவன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இந்த நாட்களில் கவனிச்சிங்கன்னா ஒரு சட்டமே இருக்குது. என்ன சட்டம் இருக்குன்னா, வயதான காலத்தில் இருக்கிற பெற்றோரை கவனிக்காமல் போகும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்னா, அந்த பெற்றோர் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போனாங்கன்னா கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, வயதான பெற்றோருக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும், பிள்ளையா இருக்கிறதுனால அவங்களுக்கான அன்றாடைக்கு உண்டான தேவைக்கு நீ அவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற சட்டமே இருக்குங்க. சிலரெல்லாம் முழிக்கிறீங்க, இப்படி ஒரு சட்டம் இருக்குதா பாஸ்டர்? இருக்குங்க. ஏன்னா பல நாடுகளை போய் பாருங்க, இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் இருக்கு, ஏன்னா இப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதனால செய்யணும், ஒரு கடமைக்காக செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை இங்க ஆண்டவர் காட்டல. ஆண்டவர் சொல்ல அதை ஒரு பாரம்பரியமான ஒரு காரியமா செய்யாம இங்க 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. அங்க சொல்றாரு, அங்க போய் அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாங்க, என்ன போதிக்கப்பட்டதுன்னா பாரம்பரியம் என்ன போதிக்குது பாருங்க.
இந்த பாரம்பரியம் யாரால போதிக்கப்பட்டது? இந்த 5ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, இந்த பாரம்பரியம் யாரால போதிக்கப்பட்டதுன்னா முற்பிதாக்களால போதிக்கப்பட்ட பாரம்பரியமா. என்ன போதிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கொடுத்து உதவுற பணம் இருக்கு பாரு, அந்த பண உதவியை அவங்களுக்கு கொடுக்கறது பதிலாக அவங்களுக்கு கொடுக்காம அதை நீ காணிக்கையா நீ கொடுத்துட்டீன்னா கர்த்தர் அதை ஓகேன்டுவாரு. என்ன கொடுமை பாருங்க. ஆண்டவருடைய சிஸ்டமை, ஆண்டவருடைய மெத்தடியே கொலப்படி பண்றதுக்கான விதத்தில் இந்த அதான் சொல்ல பாருங்க, பாரம்பரியம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள வரும்போது அது எல்லாம் கொலப்படியும் உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ற ஒரு மனுஷன் எல்லா தீமையிலும் இருந்து, எல்லா சிக்கல் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். கையவாதி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா எல்லா தீமையிலிருந்து, எல்லா சிக்கல் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை விடுதலை பண்ணுவார் பாருங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்து உதவுற அந்த காணிக்கை எடுத்து, அந்த பணத்தை எடுத்து நீ ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அது ஓகேண்டு உன் கடமை முடிஞ்சிச்சு, நீ உன் தகப்பனுக்கும் தாயுக்கும் செய்ய வேண்டிய கடமை நீ செய்து முடிச்சுட்ட அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு காரியத்தை நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அங்கே ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. இப்போ இப்படி பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி தேவனுடைய முறைமைகளை, தேவனுடைய வார்த்தையை அவங்க முக்கியப்படுத்தாம போகும்போது இயேசுநாதர் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்விதான் 6ஆம் வசனம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்களே. என்ன சொல்றாரு? உங்க பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தையை எஃபெக்ட்லெஸ்ஸா, வல்லமையற்றதாக, பிரயோஜனமற்றதாக மாத்துறீங்களே. நல்லா கவனிங்கள். இங்கே ஆண்டவர் தாயும் தகப்பனையும் கனம்படுத்துவதுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு முறைமை. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அது உனக்கு நன்றாக இருக்கும், நீ நீடித்து வாழுவ, எல்லாம் நல்லதாக நடக்கும். அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வராம பாருங்க. நல்லா சொல்றேன், கவனிங்க. எப்பவுமே இந்த பாரம்பரியம் என்ன செய்யணும்னா, தேவன் செய்ய சொல்ற காரியத்தை செய்ய விடாதபடிக்கு, தேவன் சொல்ற வார்த்தையின்படி வாழ முடியாதபடிக்கு சில காரியங்களை உள்ள கொண்டு வந்து திணிக்கும் பாருங்க. கலாத்தியர்ல சில காரியங்களும் காண்பிக்கிறோம் பாருங்க. கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்க பவுல் இதை குறித்து பேசுறார். பவுல் இதை குறித்து சொல்லும் போது எப்படி இந்த பாரம்பரியம் நம்மளை தேவனை விட்டு, தேவன் சொல்லும் வார்த்தையை விட்டு நம்மளை வாழ முடியாதபடிக்கான காரியங்களை அது செய்கிறது என்பதை இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்ல. 8ஆம் வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது ஸ்வாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு, இது ரொம்ப விவரமாக விளங்குதுப்பாங்க. நான் கடவுளுடைய பிள்ளையா இல்லாத வரைக்கும் நான் வேறதுக்கு அடிமையாக இருந்தேன். என்னைக்கு இயேசு என் ஆண்டவராக மாறிட்டாரோ அவருக்கு நான் பிள்ளையா மாறிட்டேன், அவர் சொல்றதெல்லாம் செய்கிறவனா மாறிட்டேன். 9ஆம் வசனம், இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால அறியப்பட்டு இருக்க பலனற்றும் வெறுமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. திருப்பியும் போய் அடிமைத்தனத்துக்குள்ள நீ உன்னை உட்படுத்திக் கொள்வது எப்படின்னு கேட்கிறாரு. இந்த பாரம்பரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியப்படுத்த ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவ முக்கியப்படுத்தாம, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தாம, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதை முக்கியப்படுத்தாம, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில முக்கியப்படுத்தாம போகும்போது என்ன முக்கியப்படுத்துறோம்? நாளை முக்கியப்படுத்துறோம், மாதத்தை முக்கியப்படுத்துறோம், வருஷத்தை முக்கியப்படுத்துறோம், நல்ல நேரம் பார்க்குறோம், என்ன இந்த எல்லா காரியத்தையும் பார்க்குறோம் பாருங்க. கிறிஸ்தவங்க கேட்குறாரு, நீ கிறிஸ்துவனா மாறின பிறகு, நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு திருப்பியும் உன்னை நீ அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போவதுக்கான பாரம்பரியத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்கிற பாருங்க. இந்த பாரம்பரியங்களை குறித்து ஆண்டவர்
ஒவ்வொரு இடத்திலும் கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணி காட்டுறாருன்னா, தேவனுடைய வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுது. நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு கர்த்தர் சொல்ற, கர்த்தர் விரும்புகிற விதத்தில் காரியங்களை செய்கிறேனா. இன்னும் பழசு ஒட்டிக்கிட்டே தான் வருது. நான் என்ன பழைய மார்க்கத்திலிருந்து கர்த்தர் என்னை இப்போ புது மார்க்கமாகிய கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாலும் இன்னும் பழைய மார்க்கத்தினுடைய பழக்கம் என்னை வாழ்க்கையை ஒட்டி தான் பிடிக்குது. என்ன சொல்றேன், மற்றவங்களுக்காக செஞ்சுட்டு போறேன், எனக்காக நான் செய்யலைனா கூட. என்ன சொல்றேன் நல்லா கவனிங்க, எனக்காக நான் செய்யலைனா கூட என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நான் புண்படுத்தக்கூடாது, அதனால் அவங்க சொல்கிறபடி அவங்க பார்வையில் இருக்கிற பாரம்பரியத்தை செஞ்சுட்டு போயிடுறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி பாரம்பரியத்தை பின்பற்றுகிற நீங்கள், மத்தேயு 15:6 சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதமாக்கி வருகிறீர்களே. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வார்த்தை உனக்கு வேலை செய்யல, நான் அனுப்புகிற காரியம் அது வாய்க்காம இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்ற, உன்கிட்ட நீ பிடிச்சிருக்கிற பாரம்பரியம் தான்பா. உன்னை நான் எல்லா பாரம்பரியத்திலிருந்து விடுவித்து என்னுடைய பிள்ளையா என் வழியில என் சத்தியத்துல நான் காட்டுற உபதேசத்துல, நான் உனக்கு போதிக்கிற உபதேசத்துல நீ வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் உனக்கு காண்பித்த போதும் இன்னும் பழைய பாரம்பரியம், இன்னும் பழைய நேரம், நாள், நட்சத்திரம், என்ன சாங்கியங்கள், இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்களை நீங்க உட்படுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய வார்த்தையை அதமாக்கிக்கிட்டே வர. தேவனுடைய வார்த்தை எஃபெக்டா வேலை செய்யக்கூடிய இடத்துல என் வாழ்க்கை இல்லைன்னா நான் சொல்கிறேன், நான் வெற்றி அடைய முடியாது, நான் மேன்மை அடைய முடியாது. எனக்கு நேராக கர்த்தர் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்குள்ளே வருவதுக்கு நானே தடுக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறார். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுறது, நாளை பார்க்குறது, மாதத்தை பார்க்குறது, வருஷத்தை பார்க்குறது, எதுலேருந்தெல்லாம் அவனை நான் விடுவித்து கொண்டு வந்தனோ மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் நீ அடிமையாக மாட்டிக்கொள்வது. என்ன சொல்கிறோம், நம்ம காரணங்களை மற்றவர்கள் மேலே சாடி, இவங்க வீட்டில் பெரியவங்க, இவங்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியும், அதனால அப்படி சொல்லி நான் என்ன செய்யறேன்னா தேவனுடைய வார்த்தையை அதமாக்குறேன். நல்லா கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில நான் வாழ்வதற்கான வைராக்கியம் உள்ளவனா நான் இருக்கிறேன்னா, நான் சொல்றேன் தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளையே மாற்றும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளே மாற்றுங்க. இப்படிப்பட்ட விதத்தில் வாழ்வதற்காக தேவன் இந்த பாரம்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவதற்கு தேவனுடைய சத்தியத்தை நான் அதமாக்காம தேவனுடைய சத்தியத்தை வல்லமையான விதத்தில் என் வாழ்க்கையில் வேலை செய்ய வைக்க கர்த்தர் காட்டுகிற சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ எப்படி தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறத ஒரு பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வந்து அதை செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துட்டா அது சரியா போயிடும். இது மாதிரி வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிறோம். நல்லா கவனிங்கள், நிறைய உதாரணங்களை சொல்றேன். இப்போ இயேசுநாதரே அவரே உதாரணப்படுத்தி காட்டுறோம் பாருங்க. இது போல நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்றோம், பரவாயில்ல செய்யலன்னா ஆண்டவர் அது புரிஞ்சுப்பார், என் உள்ளத்தை புரிஞ்சுப்பார், ஏன்னா காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் உன்னுடைய உள்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்றாரு, நமக்கு ஒன்று சொல்றாரு, நீ அந்த இடத்துல என்னுடைய வார்த்தையை அதமாக்கிட்ட. You have made my word to become effortless. எஃபெக்ட்லெஸ்ஸா ஆக்கிட்ட பிறகு அந்த இடத்துல எனக்கு எப்படி விடுதலை வரும், அந்த இடத்துல எனக்கு எப்படி தேவ தயவு உண்டாகும், அந்த இடத்துல எப்படி தேவ ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். தேவன் மேல நம்ம கொண்டு இருக்கிற வைராக்கியம் ஒரு நாளும் குறையக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் மேல நான் கொண்டிருக்கிற வைராக்கியம் எனக்கு ஒரு நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட குறையக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மேல எனக்கு இருக்கிற வைராக்கியம் குறையவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் வைராக்கியம் குறைஞ்சிச்சு, கிறிஸ்துவுக்காக வாழ்ற வைராக்கியம் குறைஞ்சிச்சு, கிறிஸ்துவ காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சகஜமாயிடுச்சு. கர்த்தர் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாரு, ஆண்டவர் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாரு, பாஸ்டர் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாரு.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தை அதமாக்கிட்டப்பா, அது உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க நான் சொல்றது. சிலரோட கர்த்தர் பேசுறாரு. நீங்க உங்க பாரம்பரியத்தை விட்டு அதுல இருந்து தேவனுடைய வார்த்தையில வாழ்வதற்கு உங்களை வைராக்கியமா ஆக்கலனா, நான் சொல்றேன், நீங்க எத்தனை ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் வலிமையே இருக்காது. நீங்க என்னதான் தியாகம் பண்ணி கர்த்தருக்காக என்னத்தை நீங்க செஞ்சாலும், நான் சொல்றேன், வசனத்தை அதமாக்கிட்டேன். தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டேன், அதமாக்கிட்டேனே. அதமாக்கின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன விளைவு வரும்? ஒரு விளைவும் வராது. ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால எனக்கு உண்டாக்குறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் எதனால உண்டாக்குறாரு? பக்கத்துல பார்த்து, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களுக்கு உண்டாக்குறாரு. எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்குறேன்னா அந்த வார்த்தையை நான் அதமாக்க கூடாதுல்ல என் வாழ்க்கையில. அப்போ நான் செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல தெளிவோடு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தில் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர், எத்தனை பேர் கையை வச்சு சொல்கிறீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தில் வாழ என்ன நான் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன். இப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், எத்தனை தடை வந்தாலும் வசனம் ஜெயிக்கிற வேலையை செய்யும். கையை வச்சு சொல்ல, வசனம் என்ன செய்யும்? ஜெயிக்கிற திறக்கும், வானத்தை திறக்கும், நன்மையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை பொழியும், தயவை பொழியும், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நீங்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்ன பண்ணுவார், உங்களுக்காக திறப்பார். அப்படி நடக்கும்போது கர்த்தர் சொல்ற, நீ என்ன பண்ண மாட்ட, கை நீட்டி ஆட்டியும் கடன் வாங்குறவனா இருக்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிறவனாய் நீ மாறுவே. இப்போ நம்ம செக் பண்ணணும். ஏதாவது ஒரு பாரம்பரியம் கர்த்தருடைய வார்த்தையை இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நான் சொல்றது நல்லா கவனிங்க. இதை நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா, நான் செய்கிற என்னுடைய பாரம்பரியத்தான கிரியைகள் தேவனுடைய வார்த்தையை அதமாக்குதா, இதுதான் நான் செக் பண்ணணும். நான் பழக்கப்பட்டிருக்கிற காரியத்தை செய்கிறது நிமித்தமா அது தேவனுடைய வார்த்தையில் நான் வாழ முடியாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தை சொல்லும் காரியத்துக்கு நான் என்னை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு, அது தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் அதமாக்குதுன்னா அதுதான் பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் பிரயோஜனமான பாரம்பரியம் கிடையாது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. தேவனுக்காக நீங்க சாட்சியா வாழ்ற அனுபவத்தை அது உண்டாக்காது. நான் யோசித்தேன், இந்த வாரம் உட்கார்ந்து தியானிச்ச போது ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே இந்த பாரம்பரியம் கூட ஆண்டவரே உம்முடைய வானத்தை எங்கள் வாழ்க்கைக்கு நேரம் அடைக்குமா? ஆண்டவர் கண்டிப்பாக அடைக்கும். ஏன்னா நான் ஆராதிக்கிறேன், எனக்காக வானத்தை திறக்கிற தேவன் அவர் வைராக்கியம் உள்ளவர். கையை வழி சொல்லுங்க, எனக்காக வானத்தை திறக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் சொல்றார், நானே தேவன், என்னை தவிர வேறே ஒரு தேவன். நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே தேவன், அவரை தவிர. வைராக்கியம் உள்ளவர் அவரு. அந்த வைராக்கியம் உள்ள தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற நான் எப்படி இருக்கணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? பகவான் பார்த்து சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கணும்? அது குறைஞ்சிச்சுனாலே வார்த்தையை அதமாக்கிட்டேன்னு அர்த்தம். வார்த்தையை எஃபெக்ட்லெஸ் ஆக்கிட்டேன். இது போல நிறைய காரியம் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இயேசுநாதர் என்ன, சிலர் என்ன சொல்லுவாங்க, இயேசுநாதர் மாத்திரம் இந்த காலத்தில் இருந்திருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன கிறிஸ்தவங்க இன்னைக்கு உடுத்துற உடை, கிறிஸ்தவங்க வச்சிருக்கிற என்ன வசதிகள், கிறிஸ்தவங்க என்ன இருக்கிற வீடு, கிறிஸ்தவங்க அனுபவிக்கிற காரியம், கிறிஸ்தவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தகாது முடியாது அப்படின்னுவாரு. ஏன்னா ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரு? ஆண்டவர் என்ன, அவர் இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னா எப்படி வாழ்ந்திருப்பார்னா, ஒரு ஜோல்னா பையன் போட்டுக்கிட்டு, என்ன ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு கழுத மேலே ஏறி போயிட்டு இருப்பாரு. பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவங்கள தான் இருப்பாங்க. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொன்னதை விட்டுட்டு, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றதை விட்டுட்டு, அதை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கையா கொடுத்தா கர்த்தர் ஓகே பண்ணுவார், கர்த்தர் அட்ஜஸ்ட் ஆகிப்பாரு.
சிலர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க, இன்னைக்கு அவங்க வாழ்ற விதம், இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்தா அதை ஏத்துக்கவே மாட்டாரு. இன்னைக்கு அதான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம் பாருங்க. இயேசுநாதர் அவரிடத்துல வந்த பல நன்மையான காரியங்களை, when he came across so many good things, அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நன்மையான காரியங்களை அவர் கடந்து வந்த போது அதை எப்படி அவர் அணுகினாரு? இயேசுநாதர் வாழ்ந்தது ஒரு சிறிய காலங்க. 33 ஆண்டு காலம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு காலம் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவர் வந்து இருந்த இடமும் ஒரு சிறிய, அவர் யூதர்களுக்காக வந்தார். யூதர்கள் அந்த உலகத்தில் ஒரு சிறு கூட்டமாக இருந்தார்கள். யூதர்களை தேடி வந்த இடமும் ஒரு சின்ன இடம் பாருங்க. அதனால இயேசுநாதர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலத்தில் அவர் என்ன பண்ணல, எந்த பெரிய ஆலயத்தையும் கட்டல, பெரிய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் கட்டல, ஏன்னா அவர் பெரிய பெரிய காரியம்லாம் செய்யல. உலகம் முழுவதும் போய் அவர் அங்கேயும் எங்கேயும் போய் சொல்லல. அவர் இருந்த எருசலேம்ல அவர் இருந்த யாரை சந்திக்க வந்தாரோ அவர்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்தார். ஆனா என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகம் முழுவதும் போய் எனக்காக சுவிசேஷத்தை பிரசங்கின்றாரு. ஆனா அவர் போலயே அவர் எப்படி போனாரு? அவர் வாழ்ந்து அவர் யூதர் மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவர் கழுத மேலே ஏறி அவர் பிரயாணம் பண்ணி போனார். ஆனால் ஆண்டவர் அவர் வந்ததனுடைய நோக்கம், அவர் இருந்த இடம், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் வித்தியாசமானது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, என்ன ரட்சித்து என்ன ஆசீர்வதித்து என் மூலமா ஆண்டவர் பல இடங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போக விரும்புகிறாரு. அப்போ சில காரியங்களை செய்யும் போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது, பாரம்பரியம் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கர்த்தர் விரிவாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யும் போது இந்த பாரம்பரியம் உள்ள இருதயம் என்ன பண்ண, அதெல்லாம் ஏத்துக்காது. இது ஆண்டவர் ஏத்துக்குப்பாரா? ஆண்டவர் இந்த காலத்தில் இருந்தா மாத்திரம் இதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. போன வாரம் நினைக்கிறேன், முந்தின வாரம் நினைக்கிறேன், நான் பெங்களூரில் ஒரு சபை பிரதிஷ்டைக்காக போயிருந்தேன். பெங்களூர் பட்டணம், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நம்முடைய சபை பிள்ளைங்க அவங்க போய் அங்கே ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்து அவங்க அங்கே சபையை திறக்கிறதுக்காக என்ன வர வச்சு அந்த சபையை நான் திறந்தேன் பாருங்க. அங்கே போய் அவங்களுக்கு ஊழியம் செய்ய போயிருந்த போது நான் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்ஸு, முன்னாள் எம்எல்ஏஸ் எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்திருந்த போது அவங்கள கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி அவங்களுக்கு சில காரியங்களை சொல்லி அந்த சபையில் அவங்கள என்ன வாழ்த்தி அவங்களுக்காக பேசிட்டு என்ன கூப்பிட்டு இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு, அவர் இந்த அரசியல்வாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நான் போனேன் பாருங்க. அவங்க போய் நின்றவுடனே அங்கே நிறைய பேர் நின்றுருந்தாங்க, நிறைய அரசியல்வாதி நின்றுருந்தாங்க. போய் மேடையில் ஏறி பார்த்த உடனே ஜெபம் பண்ணுறது மாதிரி நான் அவங்களுக்கு சில காரியங்களை சொல்லணும்னு விரும்புகிறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்கள பார்த்து சொன்னேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்கள் மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய தயவும் மனுஷ தயவும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் கையில் கடவுள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. சிலர் கையில் அதிகாரம் இல்லை, உங்கள் கையில் சிலருக்கு அதிகாரத்தை கடவுள் கொண்டு வந்து கொடுப்பாரு. கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்யுங்க. ஒருத்தருக்கும் தீமை செய்யாதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, நாட்டு மக்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் கடவுள் உங்கள் மூலமாக சந்திக்க, அதற்காக தான் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட தலைவர்களாக கடவுள் வச்சிருக்கிறாரு, அரசியல்வாதிகளாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறான்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சோம் பாருங்க. ஆசீர்வதிச்சுட்டு நான் சில காரியங்களை சொன்னேன். நீங்க இழந்த உங்க அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது மறுபடியும் கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்க. பல காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டாங்க. அந்த சால்வெல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு அரசியல்வாதி சொல்றாரு, எனக்கு மைக் கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னாரு. அந்த அரசியல்வாதி மைக்கை வாங்கிட்டு நான் போய் கீழே உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அவர் என்ன பார்த்து அவர் கை நீட்டி சொல்றாரு, சார் அப்படின்னு சொன்னார். என்ன பார்த்து, சார் நீங்க கேட்கணும் நான் சொல்றத. அவர் கன்னடத்தில் பேசுறாரு, தமிழ்லையும் பேசுவாங்க தான், எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்களே. அதனால் அவர் பேசினார் பாருங்க. பேசும்போது சொல்றாரு, சார்
இது வரைக்கும் என் அரசியல் சரித்திர எத்தனையோ வருஷம் அனுபவம் இருக்கு, என்னை ஒருத்தன் கூட ஆசீர்வச்சதே கிடையாது. எல்லாம் என்னை ஏசி திட்டினவன் தான் இருக்கிறான். என்னை முதல்ல ஆசீர்வச்சவங்க நீங்க தான் சார் அப்படின்னாரு. அவ்வளோ அவர்கள் வாயத்திறந்து அவங்க அந்த அத்தனை பேரும் அவர் பேசின பிறகு ஒவ்வொருத்தரா பேசினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்கள் கடவுளுக்கு முன்பாக மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம் என்று அவர்கள் சொல்லி அந்த இடத்துல நான் அந்த இடத்துல யோசித்து பார்த்தேன். கர்த்தர் நம்மளை ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக கொண்டு போனார். ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு உண்டாக்கி கொடுத்தாரே. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் அந்த பிரதிஷ்டைக்கு கழுத மேலே ஏறி போயிருந்தேன்னா, ஹைவேஸ்லேயே கழுத என்னை எட்டி வச்சு என் வீட்டை தாங்கிருக்குமா? இப்போ அது ஒத்து வருமா? இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் கழுத மேலே தானே போனார். இந்த பாஸ்டர் என் காரில் போறாருன்னா, இந்த கிறிஸ்தவங்களுக்கு எதுக்கு இந்த வாகனம்? இந்த கிறிஸ்தவங்களுக்கு எதுக்கு இந்த உடை? இந்த கிறிஸ்தவங்களுக்கு எதுக்கு இந்த வசதி? நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் கொடுக்கிற வளர்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற விரிவாக்கத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதுக்கும் சுவிசேஷத்தை பரப்புவதுக்கும் தேவனுடைய நன்மையான வேலையை செய்வதற்காக நம்ம கையில் ஏராளமான நன்மையை கொடுக்கிறார் என்பது எனக்கு விளங்கலனா, எனக்கு என்ன புரியலனா, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிற எல்லா வசதிகளையும் நன்மைகளையும் வைத்து உபயோகப்படுத்தி உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. எதற்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? அவருடைய சுவிசேஷத்தை இந்த ஒரு எண்ணம் இல்லாதவங்க, இந்த பாரம்பரியத்தின் எண்ணத்திலே இருக்கிறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசுனா இன்னைக்கு மட்டும்தான் இதை ஒத்துருப்பாரா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு மாத்திரம் இயேசுனா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன மாதிரி காரியங்களை செஞ்சிருப்பாரு? ஒன்றுமே ஒரு டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்திலேயே இயேசு ஒரு இடத்துல அற்புதம் செஞ்சது. அப்படியே தீ மாதிரி பரவச்சு பாருங்க, அவருடைய நன்மை பரவச்சு. இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள திரளான மக்கள் கூடி வராங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை அட்வான்ஸ்மெண்ட், அத்தனை டெக்னாலஜியை வச்சு இயேசு இன்னைக்கு மட்டும் வந்திருந்தாரு. நான் சொல்கிறேன், எருசலேம் இருந்தே எல்லா இடத்துக்கும் அவர் பிரயாணம் பண்ணி உலகம் முழுதும் போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கை வாய்ச்சி சொல்லுங்க, உங்களையும் என்னையும் என்ன பண்ணிருக்கார் கர்த்தர்? இதை செய்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இயேசுநாதர் வரவேற்ற பாருங்க. இயேசுநாதர் காலத்திலே அவர் கொண்டு வந்து கொடுத்த நன்மைகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசுநாதரோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுநாதரோட மற்ற 70 சீஷர்களும் இருந்தாங்க. அநேகர் பெண்கள் இயேசுநாதரோட ஊழியம் செஞ்சு வந்தாங்க. ஒரு இடத்துல லூக்கா சுவிசேஷம் சொல்லியிருக்கு, அநேக பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு வந்து கொடுத்து இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சார்கள். இயேசுநாதர் ஒன்றும் பஞ்சப்பாட்டில் அவர் ஊழியம் செய்யலை. ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஓட்டாண்டியா அவர் இல்லை. அவர் கூட ஒரு ட்ரெஷரை வச்சுருந்தார். நான் கேட்குறேன், ஒரு ட்ரெஷர் எதுக்குங்க வேணும்? ஒன்றுமே கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஒரு ட்ரெஷர் இருக்கு? ஆண்டவர் கையில் எல்லா நன்மையும் இருந்துச்சு. அநேக நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை வாங்கி பாரம்பரியத்தை உடைத்து தேவன் பிதா அவர் மூலமா என்ன செய்யணும்னு விரும்பின அதை செய்வதற்கான விதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. பாருங்க, நிறைய வெகுமதிகளை அவர் கொடுத்தாங்க. அந்த வெகுமதிகள் எல்லாம் இயேசுநாதர் அவர் உதறி தள்ளல. பாரம்பரியம் உள்ள ஒரு எண்ணத்தில் அவர் உதறி தள்ளல. அவருக்கு தெரியும் இந்த வெகுமதியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இதுல ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் ஆண்டவர் செய்ய பிதா செய்ய விரும்புகிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதெல்லாம் உபயோகமாகும் என்று பைபிள் இதெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. அவர் ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு. அவர் உடைத்தின உடை எவ்வளோ காஸ்ட்லியான உடைனா, அங்கே அவருடைய மரணத்தில் கல்வாரி சிலுவையில் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கு போட்டுக்கிட்டார்களாம். அவர் ஒன்றும் இல்லாதவர் அவர்ல எல்லா நன்மையும் கொடுத்தா. அவர்கிட்ட வந்த நன்மையெல்லாம் உதறித்தல்லாம அத்தனையும் ரிசீவ் பண்ணி பிதாவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுக்கு உபயோகம். தெளிவான எண்ணம் அவருக்கு அதை குறித்து இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன், இந்த பாரம்பரியம் உள்ள ஒரு இருதயம் மாத்திரம் இருந்து சத்தியத்தின்படி வாழ்ற ஒரு இருதயம் இல்லைன்னா எதையுமே சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டேன்.
எதையும் சரியான ஒரு அக்செப்டன்ஸோட வாழ்க்கையில ரிசீவ் பண்ண மாட்டேன், அதை அட்ரஸ் பண்ண மாட்டேன். இயேசுநாதர் இடத்துல அந்த ஒரு காரியத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோம் பாருங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க. மார்க் சுவிசேஷத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பாருங்க மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீட்டுக்கு போகிறாரு. ஏன் போகிறாருன்னா அங்கே போய் சாப்பிட்றதுக்காக போகிறாரு. ஏன் சாப்பிட போகிறாருன்னா செத்து போன லாசரை உயிரோடு எழுப்பிட்டாரு. செத்து போன லாசரு இன்னைக்கு இப்போ உயிரோடு இருக்கிறான். ஆகவே இயேசுநாதர் வராருன்னு அவர்களுடைய வீட்டில் இயேசுநாதரை வரவேற்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாசரு செத்து போயிருந்தான், இப்போ உயிரோடு இருக்கிறான். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை அந்த வீட்டுக்கு செஞ்சிருக்கிறார். இந்த நன்மையை செய்தவர் அந்த வீட்டுக்கு வராருன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவரை எப்படி விசாரிப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்ல நல்லா கவனிக்கணும். எப்படி விசாரிப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போய் ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியரை பயன்படுத்தி அந்த மரித்து போன ஒரு நபரை உங்கள் வீட்டில் உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறாருன்னா அவரை எந்த ஊழியனை பயன்படுத்தி எழுப்பினாரோ அந்த ஊழியக்காரன் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னா எப்படி இருக்கும் உங்கள் வீடு? எப்படி நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே சிச்சுவேஷன் தான் இங்கே. இயேசுநாதர் மரித்து போன லாசருவு அவன் உயிரோட எழுப்பி இப்போ இயேசுநாதர் அவர்களோட போய் உட்கார்ந்து அவங்க வீட்டில் போஜனம் பண்ண போறாரு. அந்த போஜனம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க விசாரிப்போம், அவங்க ஆயத்தம் பண்ற காரியங்கள்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எங்க வீட்டில் இந்த இயேசு செஞ்சிருக்கிறாரே, இந்த இயேசு எங்க வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இப்ப பாருங்க அதுல இருந்து வாசிக்கணும்னு விரும்புறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் வாசிப்போமா எல்லாரும்? என்ன முதல் வசனத்துல வாசிப்போமே. அங்க சொல்லி இருக்கு பாருங்க, பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசருவு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவைகளில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினாலே நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றானால கவனிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசுநாதர் இப்போ இந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீட்டுக்கு வராரு. பயங்கரமான விருந்து, பயங்கரமான கவனிப்பு. இப்போ இப்படிப்பட்ட அதிசயம் செஞ்ச இயேசுநாதர் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் தி பெஸ்டா கொடுக்குறாங்க. இந்த மரியாள் என்ன செய்கிறா, அவகிட்ட இருந்த நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊத்தி அவ அந்த தைலத்தினால அவ பாதத்தை தன்னுடைய தலைமயிரினால அவ இயேசுனுடைய பாதத்தை கழுவுகிறா. இப்போ அந்த தைலம் வந்து இந்த யூதாஸ் சொல்றான் பாருங்க, அது 300 பணத்துக்கு அங்க சொல்லியிருக்கு பாருங்க. அது என்ன எவ்வளவா? 300. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று. நல்லா கவனித்து பாருங்க. அது என்ன சொல்றான்? 300 பணத்துக்குன்னா ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்துக்குரிய ஒரு பணம் இது. 300 பணம்னா தினாரஸ்ன்னு வாங்க. அந்த நாட்களில் ரோமர்கள் அரசாண்டதுனால அவங்களுடைய கரன்சி எல்லாமே சில்வரில் இருக்கும். அப்போ பாருங்க, இந்த 300 தினாரஸ் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற வேல்யூ படி பார்த்தா $4500. அப்படின்னா நீங்கள் யோசிச்சுப்பாங்க, $4500 கிட்டத்தட்ட 4,05,000 ரூபாய் இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு. அவ கொண்டு வந்து இயேசுவுக்கு ஊத்தின தைலம் பாருங்க,
கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள தைலம், ஒரு வருஷம் சம்பளம். அந்த நாட்களில் பெண்கள் போய் ஒரு நாள் வேலை செய்தால் அவர்களுக்கு 1 தினாரஸ் கொடுப்பாங்க. அந்த 1 தினாரஸ் வந்து கிட்டத்தட்ட $15 சமன்றாங்க. அந்த $15 இன்னைக்கு இருக்கிற வேல்யூ, ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணு போய் வேலை செஞ்சால் அந்த காலத்திலேயே 1350 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்துங்க, ஒரு வருஷம் சம்பளத்தை உள்ளே அந்த வேல்யூ உள்ள அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊத்துக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியுது, இயேசு என் சகோதரனை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, இந்த இயேசுவுக்கு நான் எதையாவது பெஸ்ட்டை கொடுக்கணும். அவர் மேல் உள்ள அன்பு, அவர் மேல் உள்ள அந்த பாசத்தின் நிமித்தமா இந்த மரியாள் பாருங்க, ஒரு வருஷம் சம்பளத்துக்குரிய ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைக்கிறா. இப்போ பாருங்க, பாரம்பரியம் உள்ள இருதயம் உள்ளவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான் பாருங்க, யூதாஸ் சொல்றான், இந்த பணம், இந்த தைலம் 300 பணத்துக்கு வித்துருக்கலாமே, வித்து யாருக்கு கொடுத்துருக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் இதை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறான் பாருங்க. இந்த பாரம்பரியம் உள்ள இருதயம் பாருங்க. நிறைய நேரம் கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க இது வந்து இயேசுநாதர் தான் சொல்லியிருப்பாரு, எதுக்கு போட்டு நீ இவ்வளோத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம், வித்து என்ன பண்ணியிருக்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது இயேசுநாதர் சொன்னார், இயேசுநாதர் சொல்ல, இது யூதாஸ் சொன்னான்னு இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, ஏன் அவன் சொன்னான்னு சொன்னான்னா, அவன் ஒரு திருடனா இருந்ததினால இதை சொன்னான்றாரு. 7ஆம் வசனத்தை கவனிச்சு நான் சொல்றாருங்க. அடுத்த வசனம் வருதா, 6ஆம் வசனம் பாருங்க. அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடினால பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி. நல்லா கவனிங்கள், சொல்றாரு அவன் திருடனான, ஏதோ ஏழைங்க மேல அக்கறதுனால சொன்னான் இல்ல. நிறைய நேரம் பாருங்க, இந்த பாரம்பரியம் உள்ள ஒரு இருதயம், பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியமா தெரியாது, தேவன் முக்கியமா தெரியாது. அவனை சொல்லுவாங்க, இதெல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு, இப்படி கொண்டு போய் கொடுத்து வேஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கு பதிலாக பேசாம ஏழைகளுக்கு கொடுத்து உதவி இருக்கலாமே. யூதாஸ் வந்து என்ன, இயேசுநாதர் வந்து அவன் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இயேசுநாதர் அவன் சொன்னது கரெக்டாக இருந்தால் இயேசுநாதர் அவனை பார்த்து சொல்லணும், பாராட்டிடணும், யூதாஸே நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன்பா, கரெக்டாக சொன்னேன், நானும் சொல்கிறேன் இரு. இப்போ மரியாதை பார்த்து, மரியாதை வேஸ்ட் பண்ணாத, இதை என்ன பண்ணு, போய் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு நான் சொல்லியிருக்கணும், இயேசுநாதர் சொல்லியிருக்கணுமே. இதுதானே பாரம்பரியம் இருதயம் உள்ளவங்க எதிர்பார்ப்பார். இயேசு இப்படிதானே சொல்லியிருக்கணும், இயேசு யூதாஸை பார்த்து இப்படிதானே சொல்லியிருக்கணும், இயேசு மற்றவர்களை பார்த்து இப்படிதானே கரெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 8ஆம் வசனம் பாருங்க, இயேசு 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை. ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு விடுப்பா. ஆண்டவர் சொல்ற, அவளை விட்டு விடு, அவ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறா. பாரம்பரியம் இருதயம் உள்ளவர்கள் வந்து என்ன, ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஆண்டவர் கொடுத்தது பதிலாக நம்ம அதுக்கு கொடுத்துருக்கலாமே, இதுக்கு பண்ணியிருக்கலாமே, சமுதாயத்தில் இதை செஞ்சுருக்கலாமே, அவங்களுக்கு இதை பண்ணியிருக்கலாமே. ஆனால் மரியாளுக்கு தெரியுது, இல்லை இல்லை, செத்து போன என் தம்பியை, என் சகோதரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே, இந்த இயேசுவுக்கு நான் எதை கொடுத்தாலும் இயேசுவுக்கு அது போதுமானதாக இருக்காது. நான் என்னையே கொடுக்கலாம், என்னையே கொடுப்பதுக்கு அடையாளமாக என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வந்து நான் ஆண்டவருக்கு கொடுக்குற அன்பு காட்டினா பாருங்க. அதுதான் இயேசு நான் சொல்கிறாரு பாருங்க, 8ஆம் வசனம் சொல்கிறாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும். இயேசுவும் பாரம்பரியம் உள்ள இருதயம் உள்ளவராக தானே சொல்லியிருக்கேன், நானும் தரித்திரம் தான், தரித்திரம் உள்ள கடவுள் தான்ப்பா, அதனால என் மேலே கொண்டு வந்து அவன் வந்து அந்த தைலத்தை போட்டா விடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல பாருங்க, இயேசு நான் சொல்றாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருப்பார்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல, நான் ஒரு தரித்திரம் பிடிச்ச கடவுள் அல்ல. நம்முடைய தரித்திரத்தெல்லாம் நீக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரம். நல்லா கவனிங்க, பணம் இல்லாத மாத்திரம் தரித்திரம் இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அது ஒரு தரித்திரம், வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லைன்னா அது ஒரு தரித்திரம், வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அது ஒரு தரித்திரம்.
நல்லா நீங்கள் வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னா அது ஒரு தரித்திரம். இந்த தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரு தேவன் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறது இல்லை, ஆனால் தரித்திரர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள், ஏழைகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். பாரம்பரியத்தை பிடித்து கொள்கிறவர்கள், நான் சொல்றது நல்லா நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, பாரம்பரியத்தின்படி வாழ்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஆண்டவருக்கு கொடுத்ததுக்கு பதிலாக தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. தேவனுடைய வார்த்தையில வாழ்வதற்கு பதிலாக இதை தான் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொன்னவன், தாயும் தகப்பனும் கொண்டு போய் கொடுத்து கனம் பண்ணக்கூடிய காரியத்தை தாயும் தகப்பனும் கொடுக்காம அவன் சொல்றான், அதான் தாயும் தகப்பனும் கொடுக்க பதிலாக ஆண்டவர் கொடுத்தா ஓகேவாயிடும். ஏன்னா அந்த பாரம்பரிய இருதயம் என்ன செய்யணும், கர்த்தர் சொன்னதை செய்யாதபடிக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவை தேடும் போது அது எங்க கொண்டு வந்து விடும்னா, கர்த்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் கொடுக்கலாம் பரவாயில்ல, தரித்திரருக்கு கொடுத்துடலாம். நல்லா நீங்கள் தரித்திரருக்கு கொடுத்து உதவணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சொல்றாரு, எல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி நீ வாழ்றதுல நீ முக்கியம் வச்சுனா, முக்கியத்துவம் கொடுப்போனா, பாரம்பரியத்தின்படி வாழ்றத வாழ்க்கையில் நான் முக்கியப்படுத்தாமல் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தரித்திரம் பிடிச்ச கடவுள் இல்லப்பா, நான் செழிப்பின் தேவனாக இருக்கிறேன். பாருங்க, மனுஷங்கிட்ட பிறப்பிலிருந்தே அவன்கிட்ட அந்த தரித்திரம் பிடிச்ச எண்ணம் இருக்கு மனுஷங்கிட்ட. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனும் கொண்டாடுவாங்கன்னு பாருங்களேன். வீட்டில் கூப்பிட்டுருப்பாங்க, ஒரு 50 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் வாங்கியிருக்கிற கேக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேக்கு தான். கேக்கை கட் பண்ணிட்டு வீட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். யாரு? கேக்கு கட் பண்ணுறது எக்ஸ்பர்ட். அவர் எப்படின்னா 1 கிலோ கேக்கை 50 பேருக்கு வெட்டி கொடுக்குற எக்ஸ்பர்ட்டான ஆள். என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கை எடுத்துருங்க, அவர் வரட்டும், அவர் கரெக்டாக போடுவார் பீஸு. கடைசியில் எல்லாருக்கும் வர்றது எப்படின்னா இந்த அப்பந்தொண்டு மாதிரி வரும். ஏன்னா நம்முடைய மனசுல நம்ம ஆரம்பத்தில் இருந்து, நம்முடைய பிறப்புல இருந்தே அந்த தரித்திரமான எண்ணம் ஒட்டி இருக்கு. ஆனா இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ப்ராஸ்பரஸ் திங்கிங் உள்ள அவருடைய திங்கிங் லெவல் ப்ராஸ்பரஸா இருக்கு. ஏன் திங்கிங் லெவல் பாவர்ட்டியா இருக்கு, புவர் மென்டாலிட்டியா இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாதபடிக்கு இந்த புவர் மென்டாலிட்டி, இந்த தரித்திரம் பிடிச்ச மனநிலை என்ன எதுக்கு நேராக கொண்டு போயிடுதுன்னா, பாரம்பரியத்தில் வாழ்றதை முக்கியப்படுத்திட்டு தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற செழிப்பு, தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற வாழ்வு, தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற மீட்பு, ரட்சிப்பு, வெளிச்சம், இதெல்லாம் என் வாழ்க்கையில பெருசா இல்லாம இது எல்லாத்தையும் மட்டு பண்ற பாரம்பரியத்தின்படி பெருசா வாழ்றேன் நினைக்கிறேன். அது என்ன செய்யுதுன்னா, என் தலைக்கு மேலே உள்ள வானத்தை வெண்கலமாக்குது, என் காலு கீழே இருக்கிற பூமியை இரும்பாக்குது. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தான் இங்கே காட்டுறாரு. இங்கே யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் நீங்கள் 8 வசனம் வாசித்தோமே, அதில் என்ன காட்டுறாரு, மரியாள் இப்படி கொண்டு வந்து செய்ததுக்கு காரணம் அவள் இயேசுவின் மேல் உள்ள அன்பு. இயேசுவுக்காக வாழ்றதை காட்டுறா, இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழ்வதை தான் வாழ்க்கையில முக்கியப்படுத்த. அதுதான் எப்பெல்லாம் இயேசு வராரோ இயேசுவினுடைய பாதத்தில் போய் உட்கார்றா. அவ மற்ற எதையும் முக்கியப்படுத்தல, அவ இயேசுவின் வார்த்தையும் இயேசுவுக்காக வாழ்றதையும் இயேசுவினுடைய உபதேசத்தில் வாழ்வதை தான் வாழ்க்கையை முக்கியப்படுத்தின. அதனால தான் பாரம்பரியம் உள்ள இருதயம் உள்ளவன் சொல்றான், இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, வேஸ்ட் பண்ணிட்டியே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் ஒன்று, அதுதான் என் வார்த்தையின்படி வாழ்வதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, அதமாக்கக்கூடாது. கைவாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன ஆக்கக்கூடாது, அதமாக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அதமாக்குறதுக்கு வேற எந்த காரணத்தையும் சாக்குகளையும் உள்ள கொண்டு, எந்த பாரம்பரியத்தையும் என் வாழ்க்கையில் ஒரு காரணமாக கொண்டு வரக்கூடாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் இயேசுநாதர் காட்டுறாரு, எப்படி அதை அவர் ரிசீவ் பண்ண இடம் கொடுத்தார் பாருங்க. சொல்றாரு, அவளை தொந்தரவு செய்யாத,
ஆண்டவர் அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியம் உள்ள மனநிலை இருக்கிற ஒரு மனிதனுக்கு, அங்க இருக்கக்கூடிய யூதாசுக்கு, அங்க இருக்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரு காரியத்தை படிப்பிப்பதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, அனுமதி, இது அவளை தொந்தரவு செய்யாத, விடு, அவள் செய்யட்டும். ஏன்னா இந்த காரியம் ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ இந்த காரியத்தை செய்த இவளும் பேசப்படுவாள் என்று ஆண்டவர் சொல்றாரு. எதற்காக பேசப்பட்டா? அவ உள்ளம் எப்படிப்பட்டதா? அவருடைய உள்ளத்தில் இயேசுவினுடைய வார்த்தைக்கும் இயேசுக்கும் இயேசுவின் மேல் உள்ள அன்பை தான் அங்கே முக்கியப்படுத்துகிறத பார்க்குறோம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நேரத்தில் பாருங்கள், நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது சிலர் கொண்டு விலை உயர்ந்த வெகுமதிகள்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். நான் அதை ரிசீவ் பண்ணி அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் யோசிப்பேன், ஆண்டவரே எதுக்கு இவங்க இவ்வளோ போட்டு வாங்கி எவ்வளோ விலை உயர்ந்ததெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்ல, எதுக்குங்க இதெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர், உங்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் உங்களை கனப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு முறை நான் இதை வாசித்த போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், பாரு நான் எப்படி ரிசீவ் பண்ணேன்னு பாரு. ஏன் ரிசீவ் பண்ணேன்னா, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு நன்மையை நான் செஞ்சிருக்கிறேனே. உன்னை ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறேன், என் வார்த்தையை பிரசங்கிக்கிறவனா வச்சிருக்கிறேன். என் வார்த்தையை உன் மூலமா நான் பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை போய் பலரை ஆசீர்வதிக்குது, பலரை விடுவிக்குது, பலரை பல காரியங்களுக்குள்ள சுகந்தரிக்கிறதுக்கு ஏதுவாக கொண்டு போகுது. அப்படி அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்க கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கொண்டு கொடுக்கும்போது நான் வாங்கி அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புவேன். சிலர்லாம் தங்கத்தை கொண்டு கொடுத்துட்டு, பாஸ்டர் இது உங்களுக்கு, நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க பாருங்கள். அதை வாங்கி பிளஸ் பண்ணுவேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏதோ இது நீங்கள் சொல்கிறது எதுனா நீங்களாம் கொண்டு கொடுக்கறதுக்காக சொல்கிறது இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பாரம்பரியங்களை நானே என் வாழ்க்கையில் உடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் உடைத்து சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் எனக்கு நேராக திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கில் இருந்து கர்த்தருக்காக தொடர்ந்து மகிமையான விதத்தில் ஊழியம் செய்வதுக்கு, தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்பதுக்கு என் வாழ்க்கையை, என் இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துறேன். நல்லா நீங்கள் பாரம்பரியம் உள்ள இருதயம் என்ன சொல்லும், அதை வாங்காத, அக்செப்ட் பண்ணாத. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாக்கும் போது நான் சொல்கிறேன், அது என்றைக்குமே தப்பாக போகாது. அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு செழிப்பை குறித்த பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து தெளிவான புரிதல் இருக்குன்னா, பாரம்பரியத்தின்படி வாழாமல் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் மாறுவீங்க. கையை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின்படி வாழணும். உம்முடைய வசனத்தை நான் என்ன ஆக்கக்கூடாது, அதமாக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்க இதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒரு காரியத்தை கொண்டு கொடுக்கும்போது ஒன்னே ஒன்று தான் அதில் இருக்கணும். என்ன இருக்கணும்னா, பாரம்பரியம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா, ஆண்டவர் சொல்லி நீ எதை செஞ்சாலும் அன்பின் அடிப்படையில் செய்யணும். கை சொல்லுங்க, எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும், அன்பின் அடிப்படையில் செஞ்சால் அதில் பாரம்பரியம் இருக்காது. அதில் தேவனுடைய வார்த்தை, தேவன் அங்கே முதலான இடத்துல இருப்பார். 1 கொரிந்தியர் 13 கவனிக்கணும். 2ஆம் வசனம் சொல்லுது என்ன, அன்பினால் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13 அங்கே சொல்றாரு, அன்பினால் செய்யப்படாத எல்லா காரியமே பாரம்பரியத்தினால செய்யப்படுகிற ஒன்றாக மாறிவிடுகிறது. 1 கொரிந்தியர் அங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 13 2ஆம் வசனம் வாசிப்போமா, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தோம், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், நல்லா நீங்க அன்பு இல்லாம எதையும் பாருங்க. சிலர் அன்பு இல்லாம செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்படி செய்யறவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 விதத்துல சொல்லுது. ஒன்று ஆவிக்குரிய பெருமைனால செய்வாங்க, இன்னொன்று குற்ற உணர்வுனால செய்வாங்க. இந்த ஆவிக்குரிய பெருமைனால செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லுவாங்க வித்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். அவன் ஏழை மேலே அக்கறைனால சொல்றது இல்லை, தனக்கு பேர் வரணுன்றதுக்காக சொல்கிறான். நல்லா கவனிங்க. சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சில கட்டடத்தில் பெரிய கல் வச்சு பதிச்சு வச்சுருப்பாங்க. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கல்லாக வச்சுருப்பாங்க.
அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேராக இருக்கும். என்னடா இத்தனை பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. எதுக்கு முக்கியமானவங்க? அவங்களாம் காசு கொடுத்து இதெல்லாம் செய்கிறதுக்கு உதவுனாங்க. எனக்கு மறக்கவே முடியாது. பிறகு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போய் உட்காந்துட்டு இப்படி தலையை உயர்த்தி பார்த்தோம். ஒரு ஃபேன் இருந்துச்சு. அந்த ஃபேனில் இருந்த 4 ரக்கையிலையும் 4 பேர் இருந்துச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இது, மேலே 4 பேர் போட்டுக்குது. அந்த ஃபேனை ஆன் பண்ணணும், அந்த பேர்லாம் சுற்றுது பாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தலை சுற்றுது. நான் பக்கத்தில் கேட்டேன், என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், 4 பேர் அந்த ஃபேனுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு ரக்க பேரில் அவருது, இன்னொரு ரக்க பேரில் அவருது. இது ஆவிக்குரிய பேர். பார்க்கும் போதெல்லாம் வரவங்களாம் என்ன பார்க்கணும்? தலையை உயர்த்தி பார்த்தா 4 பேர். அது ஓடினா நம்ம தலை சுத்தம். அப்படிப்பட்ட ஆளுங்க எப்பவுமே தலை சுத்துற ஆளுங்க தான். எதுக்கு செய்கிறாங்க? மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கு தெரியணும் நம்ம பேரு. பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அன்பினால செய்யல. நல்லா கவனிங்கள். மற்றவங்க பார்க்கறதுக்காக, மற்றவங்க செய்வதற்காக மரியாதை கொண்டு வந்து செய்யல. அவளுக்கு தெரியுது, மரித்து போன என்னுடைய சகோதரன் லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இவருக்கு நான் என்ன செய்தாலும் தகாது. ஆகவே என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை நான் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க விரும்ப. அதை செய்யும் போது எப்படி செய்யறேன்? கடமைக்காக செய்யல, அவர் மேல் உள்ள அன்பினால. பாரம்பரியமா ஒரு காரியத்தை செய்யணும், பாரம்பரியமா கொடுக்கணும், பாரம்பரியமா சபைக்கு வரணும், பாரம்பரியமா சில காரியங்களை பின்பற்றணும். இல்ல, நான் என்னைக்கு இயேசுவின் பிள்ளையா மாறணும், இயேசு எனக்குள்ள வாழ்றார், அவர் எனக்கு போதிக்கிறார், இந்த ஆலயத்தில் வாரந்தோறும் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த சத்தியத்தில் நான் வாழணும். ஒரு நாளும் இந்த வசனம் அதமாகிற ஒரு நிலையில என் வாழ்க்கையை நடந்துடக்கூடாது. ஆகவே கர்த்தர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சொன்ன பார்த்தீங்களா, ஆவிக்குரிய பெருமைனால கூட. அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கணும். நான் சொல்கிறேன், அன்பினால செய்யலை. இன்னொன்று குற்ற உணர்வு. சில நேரம் பாருங்க என்ன சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, ஆனால் நீ மாத்திரம் நல்லா சாப்பிட்ற, நல்லா உடுத்துற, நல்லா போகிற வர. சில பிரசங்கம்லாம் அப்படி தான் பாருங்க. சில பிரசங்கியாரங்களாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கேட்டிங்கன்னா அந்த வெளியே இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது குற்ற உணர்வோட, என்னடா அப்போ நம்ம வச்சுக்கிறது எதுவுமே நமக்கு யூஸ் இல்லை பொழுது, நம்ம ஒரு சுயநலமாக வாழ்கிறோம், நம்ம மோசமான ஆளாக இருக்கிறோம், அப்படி பிசாசு நம்மளை குற்ற உணர்வாக்கி நிறைய பேர் அந்த குற்ற உணர்வு நிமித்தமாக கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், உதவுறவர்களாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய பெருமையிலும் செய்யக்கூடாது, குற்ற உணர்வுலையும் செய்யக்கூடாது. கை வச்சு சொல்லுங்க, ஆவிக்குரிய பெருமையிலும் செய்யக்கூடாது, குற்ற உணர்வுலையும் செய்ய. அதை ஆண்டவர் அங்கீகரிக்கும். அது அப்படி செய்யறவனா நான் இருப்பேனா பாரம்பரியத்தில் நிற்கிறேன், வசனத்தில் நிற்கல, தேவனுடைய வசனத்தை அதமாக்குறவனா இருக்கிறேன். நல்ல கவனிங்கள். தரித்திரம் நீங்கிறதுக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் நம்ம எதை வித்து கொடுத்தாலும் இந்த உலகத்தில் இருக்க தரித்திரம் சரியாயிடுமா? நம்ம கொடுக்கறதுனால தரித்திரம் சரியாக போறதில்லை. தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்மேல் கர்த்தர் தம் அபிஷேகத்தை, அதற்காகவே என்ன அனுப்பி இருக்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பாருங்க, நம்ம சொல்லலாம், ஏன் பிரசங்கிக்கணும்? பிரசங்கிக்காம ஆண்டவர் என்ன அவனுக்கு வேண்டிய பணம் அது இதுன்னு கொடுத்துட வேண்டியது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை, பிரசங்கத்தை கேட்கணும். ஒவ்வொரு மனுஷன் தன் தரித்திரத்திலிருந்து வெளியே வர, இருள் என்கிற தரித்திரத்திலிருந்து வெளியே வர, சாபம் என்கிற தரித்திரத்திலிருந்து வெளியே வர, தோல்வி என்கிற தரித்திரத்திலிருந்து வெளியே வர, ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துக்கு வரணும். அங்க கேட்கணும். கேட்கும் போது அவனுக்கு ஒரு தெரியும். அவனுக்கு என்ன தெரியப்படுத்துறாருன்னா, ஒரு தேவன் இருக்கிறாரு, நம்மளை நல்ல ஆக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சு அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது நான் சொல்றேன், தரித்திரம் நீங்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். பாரம்பரியத்தை என் வாழ்க்கையில் விடுறேன், கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் நிற்கிறேன், தேவனுடைய வசனத்தை அதமாக்காம வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாமே மாறுதுங்க. மாறும்போது எனக்கு ஒன்று நிச்சயமாக நடக்கும், திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக மாறுது. இன்னும் நிறைய காரியம் இருக்குது, இதோட நிறுத்துறேன். இன்னைக்கு ஏதாவது வகையில் பாரம்பரியம் சொல்லுதா, ஏன்னா இது செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஆண்டவர் இருந்தால் அதை இப்படி சொல்லியிருப்பாரா? அதில் தான் காட்டின ஆண்டவர் எப்படி செஞ்சார், எப்படி சொன்னார்.
மரியாள் செய்ததை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க. அங்கிருந்த சீஷர்கள் சொல்றாங்க, யூதா சொல்றான், வேஸ்ட்டு வேஸ்ட்டு. பாரம்பரியம் எப்பவுமே நம்மளை என்ன பண்ணணும்னா குற்ற உணர்விலும் ஆவிக்குரிய அந்த பெருமையிலும் தான் இருக்கக்கூடிய விதத்தில் வேலை செய்ய வைக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்தை அதமாக்காம சத்தியத்தில் வாழும்போது அன்பினால செய்கிறவனா மாறுறேன். ஆண்டவர் சொல்ல, மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்து, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரம் இருந்து, ஏன்னா எல்லா கிருபையும் உன்கிட்ட இருந்து அன்பு இல்லைன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வசனத்தில் நிற்கிற, வசனத்தை அதமாக்காத ஒரு மனுஷன் அவன் தான் வாழ்க்கையில் இயேசுவின் மேல் உள்ள அன்பினால எல்லாவற்றையும் செய்கிறான். இன்னைக்கு நீங்கள் எப்படி ஆண்டவருக்காக வாழ போகிறீங்க? எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள போகிறீங்க? எப்படி ஆண்டவருக்காக கொடுக்க போகிறீங்க? எப்படி ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறீங்க? நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்கள் மேலே உள்ள அன்பினால இதை நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க இடத்துல எழுமி நின்று எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளை? இன்றைக்கி போகும்போது உங்களை செக் பண்ணணும். ஏதாவது என்னிடத்தில் இருக்கிற பாரம்பரியம் கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்கியிருக்கா? குடும்பத்தில் நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஏதாவது வகைகள் காரியங்கள் பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தி காட்டுதா? வசனத்தை மேற்கொண்டு பாரம்பரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குதா? வசனம் கீழே போய் வசனத்துக்கு வல்லமை இல்லாமல் வசனத்தின்படி வாழாமல் இருப்பனா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒன்றை உணர்த்துறாரு. நானே தேவன், என்னை தவிர வேறே ஒரு தேவன். எத்தனை பேர் கையை வாழ்த்தி சொல்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவனே அவர் தேவன், அவரை தவிர வேறே ஒரு. நல்லா சொல்லுங்க வாயத்திறந்து, நான் ஆராதிக்கிற இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் ஆராதிக்கிற இயேசுவே ஆண்டவர், இயேசுவை தவிர வேறே ஒரு தெய்வம். இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னா எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறேன்? அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அன்பினால் எல்லாத்தையும். ஆவிக்குரிய பெருமைலாம் வரக்கூடாது. இதை பண்ணால் எனக்கு பேர் வருமா, இதை பண்ணால் என்னை பற்றி சொல்லுவாங்களா அப்படின்னு ஆவிக்குரிய பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா எதையாவது பயத்தில், ஏதாவது குற்ற உணர்வில் என்ன அப்படி நமக்கு கேட்டு பல சொல்லி குற்ற உணர்வில் கொடுக்குறேன், குற்ற உணர்வில் ஒருத்தங்க உதவி செய்கிறேன்னா நான் சொல்கிறேன் அது அன்பினால் செய்யப்படலை. கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க வாயத்திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மையில் உள்ள அன்பினால உம்மை ஆராதிக்கிறேன். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் உண்மையில் உள்ள அன்பினால உமக்கு கொடுக்கிறேன். நான் உண்மையில் உள்ள அன்பினால உம்முடைய சுவிசேஷத்தை இன்னொருவருக்கு சொல்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே உங்க மேல உள்ள அன்பினாலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய வசனத்தை நாங்கள் அதமாக்காதபடி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாழும்போது தான் எங்களுக்கு நேராக நீ திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே எங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்குது. இன்னைக்கு எதெல்லாம் எங்க வாழ்க்கையில பாரம்பரியமா ஒட்டி இருக்கோ அந்த பாரம்பரியங்களெல்லாம் நாங்க விட்டு வெளியே வர நாங்க உங்க மேல உள்ள அன்பினால உம்முடைய வார்த்தையில நாங்க வாழ்கிறோம் ஆண்டவரே என்கிற அடையாளத்தை காண்பிக்க நாங்க ஒரு இடத்திலும் உங்க வார்த்தையை எங்க வாழ்க்கையில அதமாக்காதபடிக்கு எங்களை எல்லா விதத்திலும் இந்த சத்திய வசனத்தினால நாங்க காத்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த இன்னைக்கு நாங்க கேட்ட சத்தியத்தின் மூலமா எங்க வாழ்க்கையே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வயது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியம் எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்குது, எங்க தலைமுறை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.